எம்எஸ்எம்இ இங்கே இப்போ குறிப்பிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தொழில் தான். ஏன்னா இந்தியாவிலேயே எம்எஸ்எம்இ தான் அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு. படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குறோன்னா சிறு குறு நடுத்தர தொழில் தான் கொடுக்க முடியும். அதில் அதிமுக ஆட்சி இருக்கின்றது கொரோனா காலம் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் கூட அந்த தொழிலுக்கு தேவையான உதவியில் அதிமுக அரசு எடுக்கப்பட்டது. அந்த தொழில் முடங்காமல் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எங்களுடைய அரசு எந்த அளவுக்கு அதை செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொடுத்து சிறு குறு நடுத்தர தொழில் ஒரு நாட்டினுடைய முதலெலும்பாக இருக்கின்றது. அதிகமான வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற சிறு குறு நடுத்தர தொழில் தான். அதுபோல் அதுக்கு நிலம் தேவை என்று சொன்னாங்க. நிலம் எடுப்பது ஒரு பெரிய சவாலான காரியம். விவசாயியுடைய நிலத்தை அவ்வளோ எளிதில் எடுத்துட முடியாது. அந்த காலத்திலலாம் நிலத்த மதிப்பு கம்மியாக இருந்தது. இப்போ நிலத்துடைய மதிப்பு உயர்ந்து விட்ட காரணத்தினால நிலத்தை விவசாய இடத்தில் பெறுவது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இருந்தாலும் தொழிலும் வளர வேண்டும், விவசாயம் வளர வேண்டும். இரண்டும் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல 2 இருந்தால் தான் இலக்கை போய் அடைய முடியும். அந்த விதத்திலே எந்த பகுதியிலே விவசாயிகள் மனமுகுந்து நிலத்தை கொடுக்கின்றார்களோ அந்த பகுதியை கண்டறிந்து அந்த தொழிற்பேட்டை அமைப்பதற்குண்டான நிலத்தை கையகப்படுத்தி இந்த பகுதியிலே புதிய தொழில் துவங்குவதற்குண்டான நடவடிக்கை எங்களுடைய அரசு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல மதுரை சுற்றுலா அது மிக மிக முக்கியம். மதுரை என்று சொன்னாலே சுற்றுலாத்தலம் ஒரு மிகுந்த வைக்கும். ஏன்னா இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய பகுதி திருப்பரங்குன்றம், அறுபடையில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். ஆகவே இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமியாக இருந்தாலும் இங்கே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. என்றால் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். 200க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கின்றன. பல்வேறு பட்டப்படிப்பை படிக்கக்கூடிய கல்லூரிகளும் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு கற்பருடைய நிலை உயர்ந்திருக்கின்றது. பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய நிலை உயர்ந்திருக்கின்றது. அவருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பது அவசியம். அந்த விதத்தில் இங்கே சொல்லியிருக்கலாம். அதையும் நிறைவேற்றப்படும். சுற்றுலாத்தலம் என்பது மிக முக்கியம். சுற்றுலாத்தலத்துக்கு மத்திய அரசாங்கம் இப்பொழுது நிறைய உதவி செய்கிறது. அதையெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய அரசு அமைந்த பிறகு இந்த சுற்றுலா மேம்பாடு செய்வதற்கு நிறைய வசதிகள் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.